அல்லாஹ் சுப்ஹானஹு ஜல்ல ஷானஹு தஆலா இதை மிக வன்மையாக கண்டித்திருக்கின்றான். நான் உங்களுக்கு மிக தெளிவான ஒரு ஆதாரத்தை தருகின்றேன். அல்லாஹ்வுடைய குர்ஆனை நீங்கள் எடுத்து படியுங்கள். சூரத்து ஷூரா என்று கொண்டிருக்கின்றது. இதுவும் மக்காவில் இறங்கிய சூரா தான். இதிலே அல்லாஹ் தஆலா என்ன கூறுகின்றான் என்று பாருங்கள். ஷரஅ லக்கும் மினத்-தீன் மா வஸ்ஸா பிஹி நூஹன் வல்லதி அவ்ஹைனா இலைக் வமா வஸ்ஸைனா பிஹி இப்ராஹீம் வமூஸா வஈஸா அன் அகீமுத்-தீன் வலா ததஃபர்ரகு ஃபீஹி. நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் வஹி அறிவித்ததும், நபியே உங்களுக்கு நான் வஹி மூலம் அறிவித்ததும், மூசா ஈசா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நான் வஹி மூலம் அறிவித்தது என்னவென்றால், அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுங்கள், இந்த மார்க்கத்திலே நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். கபுர அலல் முஷ்ரிகீன மா ததுஹும் இலை. இணை வைப்பவர்களுக்கு இந்த நீங்கள் அழைக்கின்ற அழைப்பு இருக்கின்றதே இது மிக பாரமாக இருக்கும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இந்த ஆயத்திலும் பிரிவினை ஷிர்க் என்று கூறுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு இஸ்லாமிய ஆட்சி இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு இஸ்லாமிய ஆட்சி இருந்தது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்லாமிய ஆட்சி இருக்கவில்லை, அனைவருக்கும் தெரியும். அவர்கள் உயர்த்தப்பட்டு விட்டார்கள். வாழ முடியாமல் எதிரிகளுக்கு பயந்து அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், அவர்களை ஏற்ற முஸ்லிம்களை பார்த்து பிரிந்து விடாதீர்கள் என்றுதான். எனவே இந்த ஆயத்துகள் தெளிவாக எங்களுக்கு ஒரு விளக்கத்தை தருகின்றது. என்ன? இஸ்லாமிய ஒரு ஆட்சி இருக்கும் போதும் முஸ்லிம்கள் பிரியக்கூடாது, இஸ்லாமிய ஒரு ஆட்சி இல்லாத காலத்திலும் முஸ்லிம்கள் பிரியக்கூடாது. எப்படி இருக்க வேண்டும்? அனைவரும் அல் ஜமாஅத், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற பெயரில் ஒரு அமீருக்கு கட்டுப்பட்டு அவர்கள் இருக்க வேண்டும். இப்படி ஒரு ஜமாஅத்துல் முஸ்லிமீன் அல் ஜமாஅத் என்று ஒன்று இருக்கும் போது அந்த ஜமாஅத்திலிருந்து பிரிந்து செல்வது இருக்கின்றதே மிக பயங்கரமான குற்றமாகும். அப்படி ஜமாஅத் ஒன்று இருக்கும் போது அதில் சேராமல் இருப்பது மிக பயங்கரமான குற்றமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு வந்த ஹலீஃபாக்களில் அலி இப்னு அபீ தாலிப் அவர்கள் ஒரு ஹலீஃபாவாகும். அவர்களுடைய அந்த ஹிலாஃபத்திலே ஒரு கூட்டம் அவர்களில் இருந்து வெளியேறி போய்விட்டார்கள். அவர்களை அனைவரும் அறிந்திருப்பார்கள். அல் ஹவாரிஜ் என்று கூறப்படும். அல் ஹவாரிஜ் என்று சொன்னால் வெளியேறியவர்கள். ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இருக்கும் போது அதிலிருந்து ஒருவர் வெளியேறினால் அவரை பற்றி இஸ்லாம் என்ன கூறுகிறது என்பதை நீங்கள் பாருங்கள். அரபு படித்தவர்கள் அல்லது இப்னு மாஜா தமிழில் மொழிபெயர்த்திருந்தால் அதை நீங்கள் எடுத்து பாருங்கள். அதிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஹவாரிஜ் கிலாபுன் நார். அலி இப்னு அபீ தாலிப் அவர்களுடைய அந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இருந்து வெளியேறிய அந்த ஹவாரிஜிகளை பற்றி சொன்னார்கள், இவர்கள் நரகத்தின் நாய்கள் என்று கூறிவிட்டார்கள். எவ்வளவு பயங்கரமான ஒன்று என்று நீங்கள் பாருங்கள். இப்னு மாஜாவில் 143வது ஹதீஸை நீங்கள் எடுத்து பாருங்கள். இதே போன்று இப்னு மாஜாவில் இன்னொரு ஹதீஸ் வருகின்றது, இதையும் நீங்கள் படித்து பாருங்கள். அபு உமாமா அவர்கள் கூறுகின்றார்கள், கான ஹாஉலாஇ முஸ்லிமீன், இவர்கள் ஏற்கனவே ஜமாஅத்துல் முஸ்லிமீனில் நுழைந்து முஸ்லிம்களாக இருந்தார்கள் அலி இப்னு தாலிப் அவர்களுடன். ஃபஸாரு குஃபாரன், பிறகு இவர்கள் அந்த ஜமாஅத்திலிருந்து வெளியேறி காபிர்களாகி விட்டார்கள் என்று கூறுகின்றார்கள். குல்து யா அபா உமாமா, அப்போது ஒருவர் கேட்டார் அபு உமாமாவிடத்தில், ஹாதா ஷைஉன் தகூலுஹு, இது உங்களுடைய சொந்த கருத்தா என்று கேட்டார்கள். கால் பல் சமீதுஹு மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்லை, இதை நான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலிருந்து நான் இதை கேட்டேன் என்றார்கள். இதுவும் சஹீஹான ஹதீஸ், இப்னு மாஜா. ஆகவே நான் உங்கள் அனைவரிடத்திலும் வேண்டிக் கொள்வது, உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் உள்ளத்தில் எழுகின்றதோ, ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற இந்த கூட்டம் முன்வைக்கக்கூடிய இந்த குர்ஆன் ஹதீஸை கேட்டதற்கு பிறகு
உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் தோன்றுகின்றனவோ அந்த சந்தேகங்களை நீங்கள் எழுதி இதோ முன்னால் வைத்திருக்கின்ற இந்த பெட்டியிலே போடுங்கள். உங்களுக்கு தெளிவான விளக்கம் குர்ஆன் ஹதீஸில் இருந்து தரப்படும். எங்களுடைய வேலை இந்த மார்க்கத்தை சொல்வது, இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்படி இந்த கூட்டங்கள் போட்டு மார்க்கத்தை விளக்கப்படுத்துவதை யாரும் பிழையாக நினைக்க வேண்டாம். உண்மையில் இந்த காலத்தில் இஸ்லாத்திற்கு முரணான பாடல்கள், டிவிகள் இவைகளை பார்ப்பதை விட இந்த குர்ஆன் ஹதீஸ் எங்களுடைய காதுகள் விழுவது எவ்வளவு மேலானது. இப்போது ஒரு விவாதம் நடந்தது, பல விளக்கங்கள் கிடைத்தது. இப்போது ஒரு கூட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்து சில விளக்கங்களை தந்தோம். எங்களுக்கு ஒரு செய்தி கிடைத்தது. இதற்கு பிறகு இன்னும் சில தினங்களில் அந்த விவாதத்தில் கலந்து கொண்ட உலமாக்கள் ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்ய போகின்றார். அல்ஹம்துலில்லாஹ், ஏற்பாடு செய்யட்டும், மக்கள் நன்றாக விளங்கட்டும் இந்த குர்ஆன் ஹதீஸை. அவர்கள் அந்த கூட்டம் போட்டதற்கு பிறகு அவர்கள் என்னென்ன விளக்கங்களை தருகிறார்கள், என்னென்ன சந்தேகங்கள் வருகிறது என்பதை பார்ப்போம். அந்த பதிவு நாடாக்களை நாங்களும் கேட்போம். அதிலே தெளிவாக அவர்கள் இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் பிழையில் இருக்கிறது என்று நிரூபித்து விட்டால் உடனே நாங்கள் இன்னொரு கூட்டத்தை போட்டு எங்களுடைய இந்த கொள்கையை வாபஸ் வாங்கிவிடுவோம். அது மட்டுமல்ல, இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனுடைய அனைத்து சொத்துகளையும் அவர்களுக்கு எழுதியும் நாம் கொடுத்து விடுவோம். மீண்டும் நான் சொல்லுகின்றேன், இன்ஷா அல்லாஹ் அவர்கள் ஒரு கூட்டம் போட்டதற்கு பிறகு இன்னொரு கூட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்வோம். இந்த இசைகள் கேட்பதை விட, சினிமா பாடல்கள் கேட்பதை விட, டிவியை பார்ப்பதை விட அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஹதீஸை காதால் கேட்பது மிக விசேஷமானது. எனவே இப்படி இஸ்லாத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும், ஒரு விளக்கம் மக்களுக்கு கிடைக்க வேண்டும். எனவே விரும்பியவர்கள் இப்படி கூட்டங்களை போட்டு அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஹதீஸை சொல்ல வேண்டும். ஆனால் மனிதர்களுடைய கருத்துக்களை, பிரிவின் தலைவருடைய கருத்துக்களை அங்கு முன்வைக்க கூடாது. தெளிவாக குர்ஆனையும் ஹதீஸையும் மட்டும் நாங்கள் முன்வைக்க வேண்டும். இப்போது நீங்கள் பாருங்கள், சுமார் 25-30 ஹதீஸ்களையும் குர்ஆன் வசனங்களையும் சேர்த்து நான் உங்களுக்கு சொன்னேன். இதுல என்னுடைய எந்த சொந்த கருத்தும் இல்லை, எந்த ஒரு இமாமுடைய கருத்தும் இல்லை. இந்த 30 ஆதாரங்களிலிருந்து எங்களுக்கு தெளிவாக என்ன விளங்குகிறது, இந்த குர்ஆன் ஹதீஸ் காட்டுகிறது என்றால், அல் ஜமாஅத், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்று ஒரு கூட்டம் இருப்பது பித்அத் அல்ல. இது தெளிவாக ஹதீஸில் வந்திருக்கின்றது. உம்மத் என்று குர்ஆனில் வந்திருக்கின்றது. உம்மத் என்றால் அல் ஜமாஅத். எனவே இது பித்அத்தாக முடியாது. இந்த முழு உலகத்தில் உள்ள உலமாக்கள் ஒன்று சேர்ந்து இது பித்அத் என்று சொன்னாலும் ஒரு சுன்னத்து, அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை பித்அத்தாக மாற முடியாது. இது ஒன்று. இரண்டாவது, இந்த ஆதாரங்கள் தெளிவாக எங்களுக்கு எதை காட்டுகிறது என்றால், ஒரு இஸ்லாமிய ஆட்சி இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, எந்த இடத்தில் ஜமாஅத்துல் முஸ்லிமீனை ஒருவர் காண்கின்றாரோ, அல் ஜமாஅத்தை காண்கின்றாரோ, அதிலே நுழைந்து கொள்ள வேண்டும். இந்த ஆதாரங்களில் நான் வைத்த மிக தெளிவான ஒரு ஆதாரத்தை உங்களுக்கு காட்டுகின்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு மூமினுடைய உள்ளம் 3 விடயங்களில் மோசடி செய்யாது என்றார்கள். 3 விடயங்களில் மோசடி செய்யாது. ஒன்று, இஹ்லாசுல் அமல், வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்வுக்கு என்று செய்ய வேண்டும், வேறு யாருக்கும் இதை செய்யக்கூடாது, முகஸ்துதிக்காக செய்யக்கூடாது. சில இடங்களில் பாருங்கள், ஒரு சில இயக்கங்களில் இப்படி ஒன்றை செய்கிறார்கள், அல்லாஹ் அவர்களை மன்னிக்க வேண்டும், இப்படி செய்யக்கூடாது. உதாரணமாக வெளிநாடுகளிலிருந்து மாடு வரும், இதை என்ன செய்வார்கள், கொண்டு வந்து சில இயக்கங்கள் பங்கிடுவார், அதை மரத்திலே கட்டி ஒரு படம் எடுப்பார், ஒரு போட்டோ, பிறகு அதை கீழே புரட்டி போட்டு ஒரு போட்டோ, பிறகு அதை அறுத்து ஒரு படம், பிறகு அந்த இறைச்சியை பங்கிட்டு ஷாப்பிங் பேக்கிலே போட்டு கொடுக்கும் போது ஒரு படம், பிறகு இது பத்திரிகையிலே வருகிறது. இது கூடுமா? இது ஒரு இபாதத், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டும். இதிலே ஒரு ஹராத்தையும் கொண்டு போய் கலக்கின்றார்கள், படம் பிடிப்பது கூடுமா? ஒரு ஹராத்தையும் அங்கே நுழைத்து இந்த வணக்கத்தை மனிதர்களுக்கு காட்டுவதற்கு பத்திரிகையிலே போடப்படுகின்றது. பார்த்தால் ஒவ்வொரு ஷாப்பிங் பேக்கோடு நிற்கின்றார்கள். இதில் இஹ்லாஸ் கிடையாது, இஹ்லாஸ் இல்லை. இரண்டாவது சொன்னார்கள், அமீருக்கு கட்டுப்பட வேண்டும். மூன்றாவது சொன்னார்கள், லுசூமு ஜமாஅத்துல் முஸ்லிமீன், ஜமாஅத்துல் முஸ்லிமீன் இருந்தால் அதோடு சேர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு மூமினுடைய உள்ளம் மோசடி செய்யாது என்றார்கள். எனவே இந்த ஹதீஸை கேள்விப்பட்டதற்கு பிறகு நாங்கள்
இந்த ஹதீஸில் ஹிலாஃபத்து இஸ்லாமிய ஆட்சி என்று வரவும் இல்லை, இது பித்அத் என்று சொல்லவும் முடியாது, தெளிவாக வந்திருக்கிறது. எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஜமாஅத்துல் முஸ்லிமீனை கண்டால் அதனை நுழைந்து கொள்ள வேண்டும். இதுதான் என்னுடைய உபதேசம், வசியத்தும்.